வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 27, 2026. இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மேடம், உங்களோட நேம், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் புனிஷா. நான் வந்து மதுரை ஜெயந்திபுரத்துல இருந்து. என்ன குரூப் முடிச்சிருக்கீங்க? 10th and 11th என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? அது 11th வந்து 321 அக்கவுண்டன்சி குரூப் படிச்சிருக்கேன். 12th ரிசல்ட் இன்னும் வரல. ப்ரீ புக்கிங் பண்றீங்க. உங்களோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி உங்களோட சீட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? சரி, ரைட். ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஃபிளைட்ல இருந்து டிராவல் பண்ணிருக்கீங்களா? இது மாதிரி ஏர்போர்ட் போனது இல்லை. எப்படி இந்த மாதிரி கோர்ஸ் அப்புறம் படிக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு 11th இருந்து தான் வந்து நானே ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் படிக்கலாம். எல்லாரும் அவங்க குரூப் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்னா அதுக்கு இன்ஜினியரிங் இந்த மாதிரி. ஆமா ஆமா. சரி நம்ம இதை படிச்சு பார்க்கலாமே. வீட்டுல யாருமே ஏர்போர்ட் இந்த மாதிரி போனதே கிடையாது. சரி நம்ம போய் படிச்சு வெரி குட் வெரி குட். ஸோ நீங்க நல்லா உங்களோட ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, 2 லாங்குவேஜ் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏரோசஸா போக முடியும். ஸ்டார்டிங் ஒரு 40,000-50,000 சேலரியில போக முடியும். அதே இது நீங்க வந்து நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடியல ஒர்க் பண்ண முடியும். அதுல கமர்ஷியல் சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் சொல்லுவாங்க. இந்த மேஜர் இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல நீங்க போக முடியும். மினிமம் சேலரி 30,000 to 40,000 கிரவுண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். இது நீங்க பண்ண முடியாது. உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களோட 10th மார்க்கோ 11th 12th மார்க்கோ யூஜில உள்ள பெர்சன்டேஜோ உங்களோட இன்டர்வியூல ஸ்கோர் பண்ண போறது கிடையாது. உங்களோட கம்யூனிகேஷன் எக்ஸலண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டார்டிங் நல்ல சேலரியில ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த கோர்ஸ் படிக்கணும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. வெரி குட் வெரி குட். சோ உங்க பொண்ணு இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லும்போது நீங்க எப்படி மேடம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி ஏர்போர்ட்ல பொண்ணு படிச்சுட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். நாங்க இங்க சொந்த பந்தத்திலே யாரும் இந்த மாதிரி படிக்கல. எல்லாருமே இந்த மாதிரி தான் டிகிரி. ஓகே ஓகே. ஒரு பிகாம் ஒரு பிபிஏவோ இல்ல பிஏவோ ஒரு ஜெனரல் டிகிரி. பொண்ணோட ஆசை. சரி. இது திடீர்னு சொல்லுச்சு. அது சந்தோஷம் தான். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பனாலும் இதை படிக்க வச்சு முடிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அன்னைக்கு சொன்னது எனக்கு அதை விட ரொம்ப நம்பிக்கை. சரி சரி. அதனால என் பொண்ணு இங்க படிக்கிறது ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா மேடம். நல்லா என்ன ஸ்கூல்ஸ்ல முடிச்சிருந்தீங்க? டிவிஎஸ் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல முடிச்சீங்க. வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது பேரண்ட்ஸும் அதை ஏத்துக்கிட்டு பொண்ணுடைய விருப்பத்தை ஏத்துக்கிட்டு சரி பொண்ணு விரும்புறத படிக்கட்டும். கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி ஒரு ஜெனரல் டிகிரியா இல்லாம ஒரு பிகாம் ஒரு ஜெனரல் பிபிஏ ஒரு பிஏவா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சு அவங்க நல்ல ஒரு ஜாப்ல போகணுன்றது பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பாத்தீங்கன்னா அவங்க பிளஸ் 1ல அவங்களோட தேடல் இருந்திருக்குது. லைஃப்ல என்னைக்குமே ஒரு தேடல் இருக்கும். தேடல் இருந்தா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். அவங்க வந்து ஜெனரலா ஒரு டிகிரி படிக்க கூடாது, சம்வாட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், அது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க 11th படிக்கும் போதே அவங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணிருக்காங்க. அதோட வெளிப்பாடா இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க மூவ் ஆகிறாங்க. வெறும் கனவு காண்றது மட்டும் நீங்க சக்சஸ் ஆக முடியாது. கனவு காண்டு அதுக்கு ஒரு ஸ்டெப் நம்ம எடுக்கணும். அந்த ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் மூவ் ஆக முடியும். அடுத்த லெவலுக்கு நீங்க இன்னைக்கு ஏவியேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. இன்னொரு 3 years கழிச்சு நீங்க டிகிரி சர்டிபிகேட் வர முன்னாடி கையில ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா அந்த ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்குரிய சப்போர்ட்டிவ் எங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மூலமா எங்களோட டீம் மெம்பர்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதுக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணுனீங்க அப்படின்னா 100% சக்சஸ் பண்ண முடியும். மேலும் இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த வருஷம் +2 2026ல +2 முடிச்ச மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசல்ட் வர பிஃபோரா வந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 70,000 ரூபாய்க்கு வரும் ஏவியேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதே ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 90,000 வரும். ஸோ 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 60,000 rupees ஸ்காலர்ஷிப்பா பண்ண முடியும் ப்ரீ புக்கிங் பண்ணும்போது. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்யூ.